ஸ்ட்ராபெரியை வச்சு ஒரு ரசம் பண்ண போறோம். ஸ்ட்ராபெரி கண்ணே கலகலப்போட இயற்கையான இடத்துல அட்டகாசமா மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் அந்த ரசம் எப்படி வைக்கணும்ன்றது தெரியும் உங்களுக்கு. மிஸ் பண்ணாதீங்க, மிஸ்ஸஸோட பாருங்க. ஸ்ட்ராபெரி கண்ணே கண்ணே விண்வெளி பெண்ணே. எடுபட்ட பாயல கச்ச கூட போட மாட்டியா நீ? சாரி, நான் குளிச்சுட்டு காய வச்சிருக்கிறேன். இருந்தது ஒத்த செட்டி. ஒரு செட்டி, அதுவும் ஓட்ட செட்டி. அது போட்டா என்ன, போடலனா என்ன? என்ன நம்ம தான் அவ்வளவு ஜட்டி ஸ்பான்சரே பண்றாங்கண்ணா ஜட்டி. அதெல்லாம் கொண்டு வித்துறா வாங்குறவர் அவர் தானா? சுடர்மணி ஜட்டி விளம்பரம் பண்றியா? இன்னைக்கு வந்து ஸ்ட்ராபெரியை வச்சு ஒரு ரசம் பண்ண போறோம். கலகலப்போட இயற்கையான இடத்துல அட்டகாசமா மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் அந்த ரசம் எப்படி வைக்கணும்ன்றது தெரியும் உங்களுக்கு. புத்தம் புதுமையான ஒரு புத்துணர்ச்சியான ரசம் சொல்ல வராங்க. ஓ அப்படியா? ஸ்ட்ராபெரியில சாக்லேட் பார்த்துருக்கேன், ஸ்ட்ராபெரியில ஐஸ்கிரீம் ஃபிளவர் பார்த்துருக்கு, தனியா ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுருக்கேன். இதுல எப்படி ரசம் வைக்கிறது வைப்பாங்க நீ பாரு. இன்னைக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சுவையான ரசம் தான் ஸ்ட்ராபெரி ரசம். நீங்க எவ்வளோ ரசம் பண்ணிருப்பீங்க, மைசூர் ரசம் பண்ணிருப்பீங்க, எவ்வளோ ரசம் பருப்பு ரசம் பண்ணிருப்பீங்க, தக்காளி ரசம் பண்ணிருப்பீங்க. எவ்வளோ விதவிதமான ரசங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபேமஸான மைசூர் ரசம் பண்ணிருப்பீங்க, அது இல்லாம வந்து பருப்பு ரசம் பண்ணிருப்பீங்க, தக்காளி ரசம் பண்ணிருப்பீங்க, எவ்வளோ விதமான ரசங்கள் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு நாங்க ஒரு பழத்துல இருந்து, அதுவும் எல்லாருக்கும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முடிக்கும் பார்த்த உடனே அட்ராக்டிவ் பண்ற கூட ஒரே ஒரு பழம் ஸ்ட்ராபெரி. பார்த்த உடனே பிடிக்கும். அதுல இருக்கிற அந்த புளிப்பு சுவையும் அதுல இருக்கிற அந்த நீர் சத்தும் அவ்வளவும் நம்ம உடம்புக்கும் நல்லது. அதே சமயத்துல கொஞ்சம் காஸ்ட்லியான விலை உயர்ந்த பழத்துல லிஸ்ட்ல அது இருக்கு. அதே மாதிரி பார்த்தா இந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிச்சான ரசம். அந்த மாதிரி ஒரு ரசத்தை தான் இன்னைக்கு பண்ணி காட்ட போறோம். மறக்காம பாருங்க ஸ்ட்ராபெரி ரசம். என்னச்சாங்க, நம்ம ஏகப்பட்ட ரசம் வச்சிருக்கோம். ஐயா வந்து ஸ்ட்ராபெரி ரசத்துல இருக்காரு. அதானே நானும் கேட்டேன், என்ன திடீர்னு எவ்வளவோ பழங்கள் ஐயா அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க ஐயா. எந்த ரெசிபி எடுத்தாலும் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். நீ பண்ணாத நான் பாக்குறேன். ஸ்ட்ராபெரியில பண்ணிருக்கீங்களா? ஸ்ட்ராபெரியில ரசமா இன்னைக்கு பண்றோம் வாங்க. எதனால நீங்க அந்த பழத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, புளிப்பு தன்மை உள்ள பழம் வரிசையில ஸ்ட்ராபெரியும் ஒண்ணு. நம்ம வந்து ரசம் வைக்கணும் அப்படின்னா புளிப்பு சுவை வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். அதனால நான் என்ன பண்ண போறோம், புளிக்கு பதிலா ஸ்ட்ராபெரி பழத்தை வச்சு பண்றேன்னு சொல்லியிருக்காருன்னா, அதுவும் பாக்குறதுக்கு கலர்ஃபுல் பழங்க வரிசையில ஸ்ட்ராபெரியும் ஒண்ணு. ஜாபரி ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கறோம். என்னதுன்னா ஜாபரி ஸ்ட்ராபெரினா ஸ்ட்ராபெரி ரசம் வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கறோம். ஃப்ரெஷ்ஷா எடுத்த ஸ்ட்ராபெரி எப்படி நறுக்கி வச்சிருக்கிறோம். பருப்பு தண்ணினா, பருப்பு தண்ணி, செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தக்காளி பழம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, ஜீரகம், மிளகு, காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய், கடுகு கலப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கல்லுப்பு. என்னன்னா புளி வைக்கலையா? ரசம்னா புளி தானே வைக்கணும். 2 பேருக்கு சந்தேகம் வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியே நல்லா புளிப்பு கொடுக்கும், தக்காளியும் புளிப்பு கொடுக்கும். அதனால வந்து புளி சேர்க்கணும்னு இதுக்கு அவசியம் கிடையாது. ஸ்ட்ராபெரியோடைய புளிப்பே நமக்கு போதுமான அளவு இருக்கும். ஸ்ட்ராபெரி ரசம் வைக்க போறேயா? இந்த கடையெல்லாம் வாங்கி ரச பவுடர்லாம் வாங்கி வைக்காதீங்க. அவங்க என்ன பண்றாங்க, டப்புன்னு போட்டு ஒரு கடுகை போட்டு பச்சை மிளகாய் போட்டு பொடியை கொட்டி விட்டுறாங்க. அது வந்து அந்த அளவு சுவை கொடுக்காது. ரசத்துக்குன்னு ஒரு பவுடர் மசாலா நம்மளே அரைக்கலாம் வீட்டில். நம்ம அஞ்சாறு பெட்டியில இருக்கிற பொருள் தான். 5-6 பெட்டியா? 5 6 அந்த அத்தனை குழியில வச்சிருப்பாங்க. அதனால அது 5-6 பெட்டின்னுவாங்க. அது நாளடைவில் 5.5 பெட்டியா மாறிவிட்டு. நம்ம ஸ்பெஷல் ரசம் அரைக்கிறதுக்காக பொருள் கொடுக்குறாரு ஆடியஸ். என்னென்ன கலவை நம்ம பொருட்கள் வந்து மசாலா கலவை இப்போ போட போகிறோம். அதெல்லாம் வரிசலாக பாருங்கள். இது பேரே வந்து ஸ்ட்ராபெரி ரசம். இதுக்கு ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிறாங்க, புளிப்பு தன்மை. சரிங்களா? ஒரு வீட்டில் ஒரு 5-6 பேருக்கு நீங்கள் ஸ்ட்ராபெரி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பழமாக இருந்தால் ஒரு 15 பழம் எடுத்துங்க. ரொம்ப பொடி சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் பழத்தோட வகை சைஸ் கிடைக்கும். ஆனால் எல்லா சீசன்லையுமே இது கிடைக்கக்கூடிய பழம். இது சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 25 பழம் எடுத்து நீங்கள் முதல்ல அதை கொட்டிடுங்க ஐயாக்கா, ஒன்னொன்னா காலி ஆயிரும். எல்லாமே அரைக்கி கொடுக்குறோம் ஐயா. ஆமாம் ஐயா, அரைக்க நம்பவா? வேண்டவே வேண்டாம். ஸ்ட்ராபெரி போட்டாச்சு. ஒரு 3 தக்காளிங்க. தக்காளியும் புளிப்பு இல்லையா? ஆமா, ஏற்கனவே புளிப்பு மேல புளிப்பும் கொடுக்கும், தித்திப்பும் கொடுக்கும். தக்காளி பழமா எடுத்துங்க. ஜீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம். செரிமானம் உள்ளது, வாசனை கூட்டி கொடுப்பது, சுவை கூட்டி கொடுப்பது. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, முழு மிளகு, காரத்துக்காக. ஒரு 4ல இருந்து ஒரு 5 பட்டை மிளகாய்.
முட்டை மிளகாய் காரத்துக்கு பூண்டு பல்லு ஒரு 8லேருந்து ஒரு 10. வாயு தொல்லை போக்கும் செரிமானம் ஆகும். ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. நிறையா கூட போடலாம். கருவேப்பிலை எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும், வாசனை கொடுக்கும். அரைக்கக்கூடிய அனைத்து பொருளும் கொடுத்தாச்சு. இதை கொடுத்த நண்பர்கள் யாருக்கிட்ட கொடுக்கணுன்றத சொல்ல. இதை வந்து அப்படியே ஒன்றும் பாதியமாக குறை அரைச்சி எடுத்துக்கிறோம். நான் அடுப்பை பற்ற வச்சாச்சு. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாகவும் சுவையாகவும் ஒரு கலர்ஃபுல்லாகவும் சில்லுன்னு ஒரு ரசம். பார்க்குறவங்களை எல்லாமே எப்படி பண்ணீங்கன்னு கேட்குற மாதிரி ஒரு ரசம் பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். வாங்க. ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு கலப்புங்க. இவ்வளோ தாங்க தாளிப்புக்கு. இது நல்ல அந்த பொரிகிற வாசனையோட ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துங்க. நம்மளோட ஸ்ட்ராபெரியோட ரச அரவை ஊற்றும் போதே ரச வாசம் வந்து போச்சு பாருங்க. ஸ்ட்ராபெரியோட தண்ணியோட கலந்து ஊற்றும். இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி அளவு தண்ணி ஊற்றிங்க. மசாலாவோட அரவை நீங்கள் எத்தனை பேர், 5 பேர் 6 பேர் 10 பேர், அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் மசாலா அரைங்க. அந்த மசாலா அரவைக்கு ஏற்ற மாதிரி ரசத்துக்கு தண்ணி வச்சாதான் நம்ம கரெக்டான சுவை கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம புளி சேர்க்கல, தாளிப்பு 2 தாளிப்பு மட்டும்தான். அந்த சுவை கிடைக்கணும்னா அந்த மசாலாவில் மட்டும்தான். அதனால் அளவு தண்ணின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளுங்க. அடுத்தது பருப்பு தண்ணிங்க. பருப்பு ரசம் வந்து போதிய அளவு கெட்டித்தன்மையும் கொடுக்கும், பருப்போட சுவையும் கொடுக்கும், ரசத்துக்கு இன்னும் கொஞ்சம் ருசியை கூட்டி கொடுக்கும். நம்ம நார்மலாக வைக்கிற ரசம் கொதிக்க விட மாட்டோம். இது எப்படி நுர கட்டின மாதிரியா இருக்கணுமா? இதுவும் அதே மாதிரி தாங்க. ரசம் நம்ம எப்படி வந்து லைட்டா நுர தள்ளனா போதும். ஏன்னா நம்ம சேர்த்துக்கிற மிளகுலாம் பார்த்தீங்கன்னா கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா ரசத்துக்கு என்ன மசாலாவோ அதே மசாலா தான் போட்டுருக்கோம். இதுவும் நுர தள்ளனோடனே நிற்கும். நுர தள்ளிடுச்சு. மஞ்சள் தூள் போடு. இந்த நேரத்தில் மஞ்சள் தூளை போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளுங்க. நல்லா அப்படியே கலர் கொஞ்சம் லைட் கலரில் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு. ரசம்னாலே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள ஈர்த்து கொண்டு வரணும். வாசனை காத்துல 3வது 5வது வீடு வரையும் போகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து புளிப்பு சுவையும் இருக்கும், தித்திப்பு சுவையும் இருக்கும். அதே சமயத்துல வாசனை. இந்த 4 பேரை நம்ம கூப்பிடணும்னா மல்லியை வந்து ரசத்துக்கு தாராளமா இருக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடிக்கு மேலேயே இருக்கு. எல்லாரையும் கூப்பிடுறோம். குயின் ஆஃப் ரசம். வேற என்ன நுர தள்ளனோடனே இருக்கு. ஓகே, ரசம் ரெடி. இப்பதான் அழகா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. அங்கங்க அப்படியே அந்த ஓட்டை பபுள்ஸ் வரும். அங்கங்க நுர தள்ள ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல அப்படியே கொஞ்சம் ஸ்லோவில் ஸ்லிம்மில் வச்சு அப்படியே இறக்கி வேண்டிட்டாங்க. ஸ்ட்ராபெரி வாசனை வர வாசனை கம வருதுண்ணா. பண்ணிடலாமா? பண்ணிடலாண்ணா. ஸ்ட்ராபெரி ரசம் ஒரு புதுமையான ஒரு ரசம் வச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க கீழே வந்துச்சுங்க தட்டு. இதுக்கு மேலே எங்கங்க? இன்னும் 2 தட்டு வந்துச்சு. 5 பேருங்கண்ணா. முதல் முறையாக ஸ்ட்ராபெரி ரசம். ஸ்ட்ராபெரி ரசம் புதுமையான ரசம் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டெக்ஸ் மாஸ்டர் வரும். இந்த மாதிரி ஒரு ரசம் சாப்பிட்டது இல்லைண்ணா. அதுவும் ஸ்ட்ராபெரி ஒரு புதுமையான அருமையான ஒரு ரசம்னா. உண்மையிலே வாழ்க்கையிலே இப்போ தான் மொத்த சாப்பிட்றா. இது வரையும் எங்கேயும் சாப்பிட்டதில்ல. உண்மையிலே ஆர்டெக்ஸ் மாஸ்டர் செம்மையாக செஞ்சு கொடுத்தாருண்ணா. புளிப்பு தன்மைன்றது எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஆனால் ஸ்ட்ராபெரியில் மட்டும் டேஸ்ட்டாகவும் நல்ல தித்திப்பாகவும் ஆனால் செம்மையாக இருக்குண்ணா. இன்னும் உருட்டி அடிக்கிறீங்கல்ல, அவ்வளோ நல்லா இருக்குது சார். சுபாண்ணா ரசம் பூரா ஒரு பக்கத்துட்டு வெறும் சோற மட்டும். அதை தட்டை எடுத்து பக்கம் சாச்சு வச்சிருக்கேன். தட்டு போற வேகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்கேயும் காலி அங்கேயும் காலி. சோத்துக்கு செத்து தான் இருக்க மாட்டேங்குது. நான் தான் பண்ணுவேன். அதை அந்த வேலை இதுவும் பண்ணுது. வச்சுக்கிறேன் வெறும் தட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? போட்டு முடிச்சிட்டிங்களா? ஏய், நம்மளோட சுத்தமாக பண்ணுறாங்கடா அவங்க. ஸ்ட்ராபெரி தக்காளி இது 2த்தையும் போட்டு அரைச்சதால நல்ல திக்கான பேஸ்ட் கிடைச்சிது. அந்த அரவைக்கு ஏற்றாலும் கரெக்டாக தண்ணி ஊற்றணும். அப்பயே செய்யும் போதே சொன்னேன், அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் போயிடும். அப்படியே கரெக்டான அளவு ஊற்றுனதால ஒவ்வொரு வாய்க்கும் அந்த ஸ்ட்ராபெரி சரி இப்போ கையை கொடுக்க முடியாது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு அந்த பழத்தோட சுவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுளையோட சாறு அப்படியே ரசம் ஃபுல்லாக இறங்கி ஒவ்வொரு வாய்க்கும் ஸ்ட்ராபெரி சாப்பிட்ட ஒரு ஃபீல் வருது. 10 செகண்ட் ஏப்போ வந்தோன்னா நம்ம ஸ்ட்ராபெரி வாசனை வரும். தட்டு சொல்லுன்றியா? கண்டிப்பாண்ணா. ஏன்னா நம்மளும் எவ்வளோ ரசம், பருப்பு ரசம், தக்காளி ரசம், அதிரசம் கூட பண்ணியிருக்கோம். துளசியில் கூட ரசம் வச்சுருக்கோம். ஏன் பெண்கள் கூந்தலில் இருக்கும் மல்லியை வச்சு கூட ரசம் பண்ணியிருக்கோண்ணா. அந்த ரசம்லாம் அந்தந்த டேஸ்ட்டு கரெக்டாக மாறாமல் கொடுத்துருச்சு. ரசம் குடிக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஸ்ட்ராபெரி ரசம் ஒரு சிறு புளிப்பாக அந்த ஃப்ளேவரோட சாப்பிடும் ஒரு வித்தியாசமான சுவைண்ணா. நானே சாப்பாடு போடும்போது சொன்னேன், கொஞ்சமாக போடுங்க, நம்ம இப்போ தானே சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. ரவுண்டு போகும். அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது. எப்படியா இருக்கு? அருமையாக இருக்குது.
உனக்கு அருமையாக தானே இருந்தாகணும். இந்த ரசத்துக்கு வழக்கம் போல புளி எடுத்துடாதீங்க, எலுமிச்சம்பழம்லாம் ஊற்றிடாதீங்க. வெறும் ஸ்ட்ராபெரியோட புளிப்பும் அதோடைய இயற்கையான கலரும் இருந்தாலே போதும். ஒரு வித்தியாசமான ரசம், ரொம்ப சிம்பிளாக வீட்டில் அழகாக பண்ணி வீட்டில் எல்லாம் சாப்பிட்லாம். ஒரு விருந்தினர் யாருன்னா வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசம் நீ பேர் கூட சொல்லக்கூடாது, அவங்க சாப்பிடும் போதே வித்தியாசமாக உணர்வாங்க. அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ரசம் பார்த்துருப்பீங்க ரெண்டு தட்டியுமே. அப்போ ஆரம்பத்துலேருந்து டவுட்டு, புளி சேர்க்கல டேஸ்ட் வருமா, இதை போடுற என்னன்னு பார்த்தீங்களா தட்டை? இவங்க வீட்டுல விருந்தாடி போனால் வேறு ரசம் வச்சு தான் ஊற்றுவாங்க போடுறது. அதுவும் ஸ்ட்ராபெரி ரசம் வச்சு கொடுக்குறாங்க. ஒரு சின்ன பாக்ஸில் எத்தனை ஸ்ட்ராபெரி வரும்? அது வாங்க போனால் 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வரும். அதுக்கு பதில் நாங்கள் வேற வாங்கிட்டு விட்டா என்ன சொல்லுங்க? புளி பார்த்துருப்பீங்க ஒன்னோட ஒன்று அட்டிச்சு வாங்கி தட்டை காலி பண்ணுறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் தட்டுலாம் காலி ஆகணும்னாக்கா கையில் கடைக்கு போடாதீங்க, இங்கே வாங்க. நாங்கள் செய்கிற செய்முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். கடைசி வரையும் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா இதே டேஸ்ட் மாறாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் வர விருந்தாளிங்களுக்கு அருமையாக வச்சு அசத்த முடியும். இதே மாதிரி புது சமையல் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணும்னாக்கா எங்கள் கட்டுறது கையாளு சேனலில் பாருங்கள். கட்டுறது கையாளு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லேயும் ரசம் வைக்கிற வீடியோ வரும், ஸ்ட்ராபெரி ரசம் வைக்கிற வீடியோ வரும். அதையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மிஸ் பண்ணாதீங்க, மிஸ்ஸஸோட பாருங்க.